Hello all. So in the video IBPS SO AFO Agricultural Field Officer exam கான complete information பார்க்க போறோம். இந்த AFO exam banking examக்கு கீழ தான் வரும். ஆனா மத்த banking examsக்கும் இதுக்கும் உள்ள difference and இந்த exam பத்தி complete information பார்க்கலாம். So first இந்த AFO examக்கு யார் eligible and யார் எழுதலாம் அப்படின்றது பார்க்கலாம். So இங்க கொடுத்திருக்க agriculture and allied sectorsல UG முடிச்சிருக்கவங்க எல்லாரும் எழுதலாம். நீங்கள் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் மற்ற அலைட் சப்ஜெக்ட்ஸில் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இதில் பார்த்துக்கோங்க நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் 3 ஃபேஸஸில் நடக்கும், அதாவது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 3 செக்ஷன்ஸ் இருக்கும், மற்ற பேங்கிங் எக்ஸாம்ஸ் மாதிரியே, லைக் இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஆனால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் மற்ற பேங்கிங் எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணும்போது டிஃபர் ஆகும். ஸோ இதில் 3 செக்ஷன்லேயும் 50 கொஷின்ஸ் ஈச் செக்ஷனுக்கு இருக்கும். இங்கிலீஷ் செக்ஷனில் ஒரு கொஷனுக்கு 0.5 மார்க், அதாவது ஹாஃப் மார்க், அண்ட் 50 கொஷின்ஸ்க்கு 25 மார்க்ஸ். அண்ட் ரீசனிங் அண்ட் குவான்ட் செக்ஷனுக்கு ஒரு கொஷனுக்கு 1 மார்க் இருக்கும். ஸோ ரீசனிங் அண்ட் குவான்ட் செக்ஷனுக்கு 50 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் இதில் இங்கிலீஷ் செக்ஷனுக்கு 25 மார்க்ஸ், ரீசனிங்க்கு 50 மார்க்ஸ், குவான்ட்ஸ்க்கு 50 மார்க்ஸ், டோட்டலாக 125 மார்க்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். அண்ட் இந்த 3 செக்ஷனுக்கும் 40 மினிட்ஸ் டைம் இருக்கும். இந்த 40 மினிட்ஸ் அப்படின்றது வந்து செக்ஷனல் டைமிங், அதாவது இங்கிலீஷ் செக்ஷனுக்கு 40 மினிட்ஸ், ரீசனிங்க்கு 40 மினிட்ஸ் அண்ட் குவான்ட்ஸ்க்கு 40 மினிட்ஸ். இதில் இங்கிலீஷ் செக்ஷனில் 40 மினிட்ஸ் முடிஞ்சதும் ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆயிரும், அண்ட் ரீசனிங் செக்ஷனில் 40 மினிட்ஸ் டைம் முடிஞ்சதும் குவான்ட் செக்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ டோட்டலாக 2 ஹார்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். அதாவது 1 மார்க் கரெக்ட் ஆன்சருக்கு கொடுத்தாங்கன்னா ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமில் 60 கொஷின்ஸ் இருக்கும், ஒரு கொஷனுக்கு 1 மார்க், ஸோ டோட்டலாக 60 மார்க்ஸ். அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். அண்ட் இந்த எக்ஸாம்லேயும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும், சேம் 1/4 மார்க், அதாவது 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் ஃபார் ராங் ஆன்சர்ஸ். அண்ட் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் பேஸ் பண்ணி இருக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ பர்சனல் இன்டர்வியூ 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஸோ இங்கே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மார்க்ஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆக மட்டும்தான். ஃபைனல் செலெக்ஷனுக்கு மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ் தான் எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே மெயின்ஸ் மார்க்ஸ் 60க்கு எழுதுறது 80க்கு கன்வெர்ட் பண்ணி, அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ் 100ல் இருந்து 20க்கு கன்வெர்ட் பண்ணி 80:20 ரேஷியோ ஆஃப் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ் வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம் பற்றியான இன்ஃபர்மேஷன். அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண லிங்க் கமெண்ட் செக்ஷன்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த AFO எக்ஸாமில் கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வீடியோவில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் ஃபைனல் செலெக்ஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பற்றி அப்லோட் பண்ணுவோம், செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ நிறைய பிகினர்ஸ்க்கு AFO எக்ஸாம் பற்றி தெரியாத அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தேங்க்யூ.